ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஏப்ரலுக்குள்ளே இம்பார்ட்டண்ட் டேஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஊரில் ஒரு பையன் இருக்கான். அவன் பேர் ஏப்ரல். அவன் ஒரிசாவில் இருக்கான். அன்னைக்கு ஒரிசாவில் இருக்கான். ஒரே ஒரு பையன் ஒரிசாவில் இருக்கான். அவன் அவங்க அம்மாவை ஏப்ரல் பூல் பண்ணுறான். எதுக்காண்டி ஏப்ரல் பூல் பண்ணுறான்னா, அவனுக்கு 1ஆந்தேதியிலேருந்து 4 நாள் கழித்து 5ஆந்தேதி அன்றைக்கி அவனுக்கு கடலில் ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது. கடல் வேலைக்கு போகுதுக்கு மேரிடைம் டே. மேரிடைம்னா என்னது? கடல் வழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மேரிடைம் டே. உடனே அதுக்கு போகிறதுக்கு ஹெல்த் கண்டிஷனை பார்த்துக்கணும். ஹெல்த்து செக்கப்லாம் போகணும்ல, இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி. அப்போது ஹெல்த்து செக்கப்புக்கு போகிறான். 24/7. உடனே 7 நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏப்ரல் 7 ஹெல்த் டே. அப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அங்கே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹெல்த்து சரியில்லை, நீங்கள் நல்ல டாக்டர் மெடிசின் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னோன்னா, அவங்ககிட்ட காசு இல்லாத மாதிரி, சரி நம்ம எதுக்கு கெமிக்கலாக சேர்த்துக்கணும், நம்ம நேச்சுரலாக சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஹோமியோபதிக்கு போகிறான். அதுலேருந்து ஒரு 2 நாள் கழித்து ஏன்னா அவங்க ஊர் ரொம்ப கிராமமாக, சிட்டிக்கு போகிறதுக்கு 2 நாள் ஆகுமா. உடனே 2 நாள் கழித்து ஹோமியோபதிக்கு போகிறான். ஹோமியோபதிக்கு போயிட்டு மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு, அது பக்கத்துலேயே ஒரு பெட் ஷாப் இருக்கான். அது அவனோட ஷாப்பு தானா. அவன் ரொம்ப தூரம் இருக்கனால ஒரு பையனை வச்சு பார்த்துக்கிட்டு சிட்டியில். உடனே பெட் டே. அப்புறம் அதுக்கடுத்து ஒரு 7 நாள் வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க ஹோமியோபதியில். அப்புறம் ஒரு பெட் ஷாப், அவனோட பெட் ஷாப் தானே, பெட் ஷாப்லேருந்து ஒரு 7 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு ரெஸ்ட் எடுக்கணுன்ட்டு அவன் நினைக்கான். ரெஸ்ட் எடுத்தோன்னே அன்றைக்கி ஹெரிட்டேஜ்னால் என்னது? பாரம்பரியம். அதாவது அவங்க குடும்பத்தில் பாரம்பரியமாக எல்லாருமே சிவில் சர்வீஸ்க்கு தான் படிப்பாங்க. ஆனால் இவன் தான் வித்தியாசமாக, நான் மிலிட்ரிக்கு போகணும், அது மாதிரி நேவியில் போனால் நல்ல ஒரு மதிப்பு இருக்கும், நல்ல ஒரு சேலரி இருக்கும், நம்ம லைஃப் செட்டில் ஆயிரும். ஏன்னா ஒரு கிராமத்தில் உள்ள பையன் அப்படி தானே யோசிப்பான். அப்போ என்ன பண்ணணும், நம்ம குடும்பத்தை எப்படி மேல் நோக்கி கொண்டு போகணுன்ட்டு அவன் யோசிச்சுட்டு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே. அப்போ அவன் குடும்பத்தில் உள்ள பாரம்பரியமாகவே எல்லாருமே சிவில் சர்வீஸில் இருக்காங்க, நல்ல ஒரு வேலையில் இருக்காங்க. ஆனால் என்னாச்சுன்னா, அவங்க அப்பா மட்டும் சரியாக படிக்காததுனால கிராமத்திலே இருந்துட்டாங்க. அதனால இவனுக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை இங்கே வர்றதுக்கு. ஏன்னா அவங்க அப்பா லவ் மேரேஜ் பண்ணோன்னே வீட்டில் விட்டு படிக்கிறப்போவே வெளியில் வந்தோடனே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கடுத்து இப்போ ஒரு நல்ல நிலமையில் இருந்தால் கூட சிட்டிக்கு வர்றதுக்கு அவங்க 2 மணி நேரம் ஆகும்போது கொஞ்சம் கஷ்டப்படுதாங்க. அதனால் நம்ம ஒரு சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர் ஆகி நம்மளோட ஊர் இன்னும் டெவலப் ஆக்கலாம் அப்படிங்கிற இதில் அவன் திருப்பி